திமுகவின் தேர்தல் அறிக்கையில் உங்களை ஆச்சரியப்படுத்த போகும் அந்த ஒரு அறிவிப்பு என்ன தெரியுமா? பல லட்சம் குடும்பங்களின் சுமையை குறைக்க போகும் தள்ளுபடி அறிவிப்புகள் தயார் நிலையில் இருக்கிறதா? நகை கடன் மட்டுமல்ல, விவசாயம் மற்றும் கல்வி கடன்களும் இந்த முறை லிஸ்டில் இருக்க போகிறதா? இதோ அதற்கான முழு விவரங்கள். வணக்கம் நண்பர்களே. தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் ஆளும் தரப்பிலிருந்து மிக முக்கியமான வாக்குறுதிகள் வரப்போவதாக தகவல்கள் கசிக்கின்றன. குறிப்பாக 2021ஆம் ஆண்டு திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததும் 5 பவன் வரையிலான நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டு அதற்காக 494 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. இதன் மூலம் ஏராளமான ஏழை எளிய மக்கள் பயனடைந்தனர். அதே பாணியில் இந்த முறையும் ஒரு மெகா தள்ளுபடி திட்டம் வெளியாக வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. இது வெறும் யூகமா அல்லது அதிகாரப்பூர்வ தகவலா? விரிவாக பார்ப்போம். தமிழகம் முழுவதும் 4500க்கும் மேற்பட்ட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களும் 180 தொடக்க நிலை ஊரக வளர்ச்சி வங்கிகளும் செயல்பட்டு வருகின்றன. இன்று தங்கம் விற்கும் விலைக்கு அன்று குறைந்த விலைக்கு அடகு வைத்த நகைகளை இன்று அதன் மதிப்பு உயர்ந்து கொண்டே போவதால் பொதுமக்களால் அதை மீட்க முடியாத நிலை உள்ளது. இந்த சூழலில் அரசு மீண்டும் நகைக்கடன் குறித்த பட்டியலை எடுத்து வருவதாக தெரிகிறது. நகைக்கடன் போலவே விவசாயம் மற்றும் கல்வி கடன்களும் தள்ளுபடி செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பு இப்போது எழுந்துள்ளது. கடந்த ஆண்டு மட்டும் 46,000 கோடி ரூபாய் மதிப்பில் விவசாய கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. இயற்கை சீற்றங்கள் மற்றும் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமை போன்ற கஷ்டங்களை அனுபவித்து வரும் நாட்டின் முதுகெலும்பான விவசாயிகளுக்கு இந்த விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டால் அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும். அதேபோல மாணவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கல்வி கடன் ரத்து அமலாகுமா? இந்தியாவில் படிக்க 10 லட்சம் வரையிலும், வெளிநாட்டில் படிக்க 20 முதல் 30 லட்சம் வரையிலும் கடன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதில் 4 லட்சம் வரை பெறப்படும் கடன்களுக்கு பிணையம் தேவையில்லை. வேலை வாய்ப்பின்றி தவிக்கும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இந்த கல்வி கடன் ரத்து குறித்த அறிவிப்பை ஆவலோடு எதிர்பார்க்கிறார்கள். ஏற்கனவே மகளிர் உரிமை தொகையாக 3 மாதங்களுக்கு சேர்த்து 3000 ரூபாய் மற்றும் கோடைக்கால தொகுப்பு 2000 ரூபாய் என மொத்தம் 5000 ரூபாய் மக்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது மக்களிடையே பெரிய பேச்சாக இருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக இந்த கடன் ரத்து அறிவிப்புகள் வந்தால் அது தேர்தல் களத்தையே மாற்றி அமைக்கக்கூடும். இடைக்கால பட்ஜெட்டில் இது வராததால் தேர்தல் தேதி அறிவிப்பதற்குள்ளாகவோ அல்லது திமுகவின் தேர்தல் அறிக்கையிலோ இந்த அறிவிப்புகள் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 3 கடன்களில் எது முதலில் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் செய்யுங்கள். இதே போன்ற முக்கியமான தகவல்களை தெரிந்து கொள்ள சாக்ஸேர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.